நேரம் தள்ளிட்டு மனதற்கு நேரம் விட ஹைவேஸ் பொங்கல் பானை வைக்கிறதுக்கு பொங்கல் அடுப்பு ரெடியாக இருந்தது. புது அடுப்பு வெட்டி புது மண்ணில் உருண்டை பிடிச்சி அடுப்பு வைக்கணும். நாங்கள் வித்தியாசமாக செங்கல்ல வைக்கிறோம். அடுப்பு ரெடியாக வச்சு அடுப்பில் இப்போ பானையை ஏற்ற போகிறோம். பிள்ளையார், ஆவாரம்பூ, பூலாப்பூ, பூவரசன் துடுப்பு ரெடி ஆயிடுச்சு. புகை பண்ண ரெடி ஆயிடுச்சு. அடுப்பு பற்ற வைக்க வேண்டியது தான். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. தவிடு கற்பூரம் எல்லாம் போட்டு ரெடி பண்ணியாச்சு. அடுப்பு பற்ற வைக்கணும். அடுப்பு பற்ற வச்சாச்சு. ரொம்ப லேட் ஆகிடுச்சு. மணி 6 ஆக போகுது. அடுப்பு நல்லா பிடிக்கணுன்றதால சின்ன சின்ன குச்சியாக வச்சுருக்கோம். எவ்வளோ சீக்கிரத்தில் பொங்கல் ரெடி ஆகுதுன்னு பார்க்கலாம். ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அடுப்பு நல்லா எரிய ஆரம்பிச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பொங்கி வரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். அடுப்பு எரியட்டும். பொங்கி வர்றதுக்குள்ளே மாவிளக்கு மாவு ரெடி பண்ணிடலாம். அரிசி மாவு விளக்கு மாவு மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இது இப்போ மாவிளக்காக ரெடி பண்ணணும். வெல்லத்தை கலந்து மாவிளக்கு ரெடி பண்ணணும். மாவிளக்கு மாவு வெல்லம் போட்டு கலந்து பிசைஞ்சு வச்சுட்டோம். அதுக்கப்புறம் இதை விளக்காக ரெடி பண்ணிட வேண்டியது தான். தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சிருக்கோம். தண்ணி ஊற்றினா ரொம்ப இலையிடும். அப்புறம் தீபம் போட முடியாது. மாவிளக்கு மாவு பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து இதை ஒரு உருண்டையாக பிடிச்சிட வேண்டியது தான். தண்ணியே போடாமல் இந்த பதத்துக்கு பிசைஞ்சிட்டோம். தண்ணி ஊற்றினா விளக்கு வந்து எண்ணெய் ஊற்றினா விலகி போகும். அதனால் தண்ணி ஊற்றாமல் பிசைஞ்சிருக்கோம். இது ஒரு உருண்டையாக பிடிச்சி மாவிளக்கு ரெடி பண்ணிட வேண்டியது தான். பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். இந்த மணி கொஞ்சம் போடுமா. கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் போடு. ஓகே ஓகே. முகம் கவர் பண்ணல. போடு. பொங்கல் அரிசி போட போகிறாங்கோ. உள்ளே போடு. பானையில் போடு. பானையில் போடு. பொங்கலோ பொங்கல். ஒரு 4 அரிசி சுற்றி பானை சுற்றி போடு. பானை சுற்றி 4 அரிசி போடுறா. இப்படி திஷ்டிக்கு போடு. இன்னொரு கை அள்ளி போடு அரிசி. ஏய் பானை உள்ள போடு. பானை உள்ள போட சொன்ன. 2 கை போட்டே 3 கை அரிசி பானை உள்ள போடுன்னு. நல்லா போட்டேன். 2 அரிசி எடுத்து சுற்றி அடுப்பு சுற்றி போடு. ஆமாம் 4 அரிசி எடுத்து அடுப்பு சுற்றி போடு. சீக்கிரம் போடு. போட்டியா? அடுப்பு சுற்றி போடுமா போடுமா. உள்ள போடுமா. அதை பார்க்குறேன். அப்புறம் நான் போடுறேன். அரிசி போட்டாச்சா? என்ன பண்ணணும்னா அரிசி போட்டு அடுப்பு நல்லா தள்ளி விட்டு துடுப்பு வச்சு நல்லா கலரணும். புது துடுப்பு பூவரசம் நறுக்கில் செஞ்சு துடுப்பு கலரி வச்சா கலரிட்டு மூடி வச்சு கட்டு போட்டு மூடிடணும். பால் ஊற்ற போகிறோம். இந்த பால் கான்செப்ட் பார்த்திங்கன்னா மீடியம் வச்சேன். பசும்பால் ஊற்றுறோம். பால் கான்செப்ட் பார்த்திங்கன்னா பால் பொங்குச்சான்னு கேட்பாங்க. பால் பொங்குச்சான்னு கேட்டால் கேட்குறவங்களுக்கு நம்ம காசு கொடுக்கணும். சின்ன பசங்களாம் வந்து தெரிஞ்சு கேட்பாங்க. பால் ஊற்றிட்டோம். இது பொங்கி வரும். பொங்கி வந்ததுன்னா உங்கள் வீட்டில் பால் பொங்குச்சா அப்படின்னு நாளைக்கு காலையில் வந்து கேட்பாங்க. எல்லோரும் பக்கத்து வீட்டில் எங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்க சொந்தக்காரலாம் அவங்க கேட்டாங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்கும் காசு கொடுக்கணும். பொங்கல் பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல். எல்லாம் பொங்கிச்சு. எந்த பக்கம் பொங்கிருக்கு? கிழக்கு பக்கமாக பொங்கிருக்குது பொங்கல்.
போன வருஷம் பொங்கி வரும் பார்த்தோம், பொங்கியே வரல. தண்ணி கம்மியாக வச்சு அடியிலே இருந்துச்சு. இப்போ மூடலாமா, மூடக்கூடாதா? இதுக்கப்புறம் விறகெல்லாம் கம்மி பண்ணிடணும். பொங்கல் பாருங்கள், செம சூப்பராக பொங்குது. நல்லா வெந்துட்டுருக்கு. அடுப்பு ஒரு பக்கம் நல்லா கனிஞ்சு எரியுது, கொழுந்து விட்டு எரியுது. அடுப்பு லேட்டாக பற்ற வச்சதுனால லேட்டாக போயிட்டுருக்கு. இந்த பொங்கல் சூப்பராக பொங்கின்னு மறுபடியும் பொங்க வேற பார்க்குதே. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மறுபடியும் பொங்குது. பொங்கலோ பொங்கல். அப்படி தான் நல்லா கிண்டு பொறுமையாக. பானை ஆட்டி கீழே தள்ளி விட்றாத. கிண்ட தெரியுதா? அப்படி தான் கிண்டணும். பார்த்து வலிக்கு போகுது பானைக்கு. பொங்கலோ பொங்கல் சொல்ல மாட்டியா? பொங்கலோ பொங்கல். பொங்கி வந்த தண்ணியை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சு நாளைக்கு காலையில் வீடு, தோட்டம், துறவு, நிலம் எங்கெல்லாம் இருக்கோ அந்த தண்ணி போய் இந்த பொங்க தண்ணின்னு சொல்லிட்டு தெளிச்சிட்டு வருவாங்க. இது வந்து ஒரு ஐதீகம். பொறுமையாக ஓட்டனா நிமிந்து பார்க்கணும்ல. கிண்டு ரெடி ஆயிடுச்சா? பொங்கல் ரெடியாகி விட்டது. சூப்பரான பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பார்க்குற எல்லோரும் வாங்க, நாளைக்கு சாப்பிட்லாம். சூப்பராக வந்திருக்குது பொங்கல். போன வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டோம். பொங்குன்னு பார்த்தோம், பொங்கவே கிடையாது. அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா சாதம் வெந்து பொங்கல் கெட்டியாகி அடியெல்லாம் பிடிச்சிருந்தது. அடியெல்லாம் பிடிக்கலப்பா. அடி பிடிக்கலையா? நம்ம கரெக்டான நேரத்துக்கு எடுத்துட்டோம். ஆனால் பொங்கி வரவே இல்லை. இதுனா திறந்து பொங்கலை சுட்டு திறந்து பார்த்தா பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பானையில் மேல் வாய்ப்பகுதி எல்லாமே நல்லா சுத்தமாக துடைச்சிட்டு மூடிட்டு நம்ம பூஜைக்கு ரெடி பண்ணிட்டு வந்து கொஞ்சம் நேரம் கழித்து அடுப்புலேருந்து பொங்கலை இறக்கிடலாம். இப்போ அப்படியே விட்டுடலாம். தண்ணியெல்லாம் இழுத்துருச்சு. இப்போ அப்படியே மூடிட்டு ஒரு மூடி போட்டு விட்டுடலாம். அவ்வளோதான். மூடி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்க்கலாம். லைட்டாக வெல்லம் மட்டும், ஒரு இனிப்பு சுவாசத்துக்காக லைட்டாக வெல்லம் போட்டிருக்கு. வெல்லம் போட்டு மூடி வச்சுருவோம். அப்புறமா எடுத்துக்கலாம். ஹாப்பி மாட்டுப்பொங்கல். அது அப்போ வைக்கிறதுக்கு எடுக்கிறதுக்கு ஞாபகம் மறந்துட்டேன். இவங்களுக்கு தான் இன்றைக்கி பொங்கல், மாட்டுப்பொங்கல். ஹாய், ஹவ் ஆர் யூ? இன்றைக்கி எல்லாம் உன்னை கவனிச்சாங்களா? சூப்பராக இருக்கிறியா? ஜோராக இருக்கிறியா? புது கயிறு அமுக்கணாங்க கயிறு. ஐயோ, கண்ணுக்கு மை போட்டுருக்குதாடா இது? கண்மை வச்ச மாதிரி இருக்குதே. இல்லை, கண்ணில் மை கலந்த மாதிரி தான் தெரியுது. அப்படியா? ஆனால் கண்ணில் மை வச்ச மாதிரியே கண்ணை காட்டுதுடா இது. கண்ணழகி, மையழகி, மைக்கண்ணி பாருங்க. பாருங்கன்னா பார்க்குறாங்க. வீடியோவில் பார்க்குறவங்கள பார்க்க சொல்ல, நான் ஒன்றை பார்க்க சொல்ல. பாப்பா கழுத்தில் என்ன புது மணியா? புது மணி சூப்பராக இருக்கே. புது கயிறு நெத்தியில் போட்டு ஏகபோகம் தான் போல். குட்டி பாப்பா. பொங்கல் தயாராகிவிட்டது. பூஜை போடணும். நீங்கள் பண்ணுறதுக்கு லேட் ஆகும் போல். எங்களுக்கு முடிஞ்சிச்சு. பாயை வந்து அப்படியே படைக்கிறது தான். இது வீட்டுக்குள்ளே ஒரு பூஜை. இந்த பூஜை வந்து மாட்டு பொங்கல் அன்னைக்கு குடும்பத்தில் வந்து இறந்தவங்களுக்காக படைக்கிறது. இது புது துணிலாம் வச்சு. ஹாய். இது வந்து ஓணா இலை இல்லைன்னா பூவரச இலையில் தான் வைக்கணும், ஐதீகம் பொங்கல். ஆனால் வாழை இலையில் வச்சுருக்காங்க. ஓணா இலை கிடைக்கலையா என்னன்னு தெரியல. இது எங்கள் அம்மா வீட்டு பொங்கல் ஃபங்க்ஷன். எங்கள் வீட்டு பொங்கல் ஃபங்க்ஷனும் வாழை இலை தான் வைக்க போகிறோம். பசங்கக்கிட்ட சொன்னோம் ஓணா இலை பறிச்சுன்னு வர சொல்லி. அவங்க யாரையும் எடுத்துன்னு வரல. படையல் போடுறாங்க. வடை, அப்பளம், பொரியல், சாதம்லாம் வச்சு
இது வந்து இறந்தவங்களுக்கு போடுற படையல். பொங்கல் அன்னைக்கு, மாட்டு பொங்கல் அன்னைக்கு வைப்பாங்க வீட்டுக்குள்ளே. அடுத்தது தீபத்தில் நாட்டு கார்த்திகை அன்னைக்கு கருவாட்டு குழம்பெல்லாம் வச்சு அதுவும் இறந்தவங்களுக்கு வீட்டுக்குள்ளே வச்சு ஒரு படையல் போடுவாங்க. இது ஐதீகம். படையல் போட்டாச்சு. கருவாட்டு குழம்பு, முட்டை இதெல்லாம் வச்சு படைக்கிறது ஐதீகம். அப்புறம் இறந்தவங்க என்ன விரும்பி சாப்பிடுவாங்களோ அதெல்லாமே வச்சு படைப்பாங்க. பொங்கல் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அப்படி போ, முன்னாடி போ. கரெக்டாக தான் பண்ணுறான் சார், கரெக்டாக தான் பண்ணுறான். நான் தான் பார்த்து தான் பண்ணணும். பொங்கல் பானையை திறந்து விடுங்க, பொங்கல் பானையை திறந்து விடுங்க. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் சொல்லுங்க. ஏன் வாயில் என்ன முத்தா கொட்டிக்கும்? பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கலோ கொடி வளரோ, பொங்கலோ கொடி வளரோ, பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கலோ பொங்கல், தரமான பொங்கல், பொங்கலோ பொங்கல், தரமான பொங்கல், பட்டி பெருக, பார்த்தவன் கண்ணு அடியோடு போக, நோய் பிணி தீர, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ கொடி வளரோ, பொங்கலோ பொங்கல், தரமான பொங்கல், பட்டி பெருக, பார்த்தவன் கண்ணு அடியோடு போக, நோய் பிணி தீர, பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், தரமான பொங்கல், பட்டி பெருக, பார்த்தவன் கண்ணு பட்டு போக, நோய் பிணி தீர, பொங்கலோ பொங்கல், தரமான பொங்கல். இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லோரும் மாட்டு வண்டிக்கிறவங்க மாட்டு வண்டியில் போவாங்க, மோட்டர் சைக்கிள் வச்சுக்கிறவங்க மோட்டர் சைக்கிளில் போவாங்க. இந்த வண்டி ரெடியாக இருக்குது. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாம் பறக்கும். ஐவஸ் விளக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. முகத்தை கவர் பண்ணல, ரொம்ப மாவிளக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் விளக்கு ஏற்ற வேண்டியதான். பொங்கல் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு, எல்லாம் தயார் நிலையில் இருக்குது. எல்லோரும் வெளியில் போயிருக்காங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியல. அந்த மாதிரி விட்டுக்கூடாது மாவை, இப்படிலாம் விட்டுக்கூடாதா? சரி, ஆனால் ரவுண்ட் ஷேப் வந்துச்சு பாருங்கள். இப்போ இதில் தான் நம்ம தீபம் போட போகிறோம். அது உங்களுக்கு ரவுண்ட் ஷேப்பு. இது என்ன ஷேப்? அப்போ உருளையா, குண்டா, ஓவல்? ஓவலா? சரி, ஓகே. ஓவல் ஷேப் வந்துச்சு. இதுக்குள்ளே தான் இப்போ ஒரு குழி போட போகிறோம். இந்த குழியில் எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு விளக்கேற்ற போகிறோம். இது உடையக்கூடாது. ஓகே, ரெடி. அளவுக்கு ரெடி, சூப்பராக வந்துச்சு. எண்ணெய் ஊற்றிடலாம். இதில் வைக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இதயம் நல்லெண்ணெய். அடுத்து திரி போட போகிறோம். கோஆப்ரேட் ஓகே. தீபம் விளக்கேற்றணும். மாவிளக்கு தீபம் ரெடி. கரும்பு ஒன்று செட் பண்ணி வைக்கணும். கரும்பு செட் பண்ணி வைங்க. கரும்பு பின்னாடி இருக்கு. சஞ்சமா லைட் எல்லாம் பொங்கல் குட்டிமா குடி. ஓகே, வாங்களா? அவ்வளோதான், கட்டுங்க. அதை கட்டிட்டு பூ வைங்க. கரும்பு பொடி சஞ்சய். கரும்பு பொடி குட்டி வாங்க. எது போட்டா? ஹெல்ப்புக்கு தான் போட்டா. அது படைச்ச பிறகு உட சாப்பிடு. கரும்பு ஜூஸா? அதுக்கு நம்ம வீட்டு மிக்ஸி இல்லையே.
கருப்பு ஜூஸ் போடுற நம்ம வீட்டில் இருக்கு. ஓகேவா? விடு 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 நின்று ஓகேவா? பூ எடுத்து வை, பூ எடுத்து வை. மஞ்சள் வேஸ்ட் கிடைச்சா அவ்வளோ பெருசாக வைக்கிறேன். ஒரு வேப்பம், ஒரு மாங்கொத்து சோறு, அங்கே சாமி மேலே பூ எல்லாமே பிள்ளையார்கிட்ட பக்கத்தில் அடியே வை நிறையா. நீ மறைச்சின்னு வச்சா சாப்பிடும்போது கழுவி சாப்பிடுங்க. பொங்கல் எவ்வளோ சீக்கிரம் ரெடி பண்ணி படிக்கிறது. ஓகே அவ்வளோதானா? குளிர் எவ்வளோ கிடைக்கணும். பொங்கல் யூஸ்வலாக இதெல்லாமே ஊனா இலையில் பூவரச இலையில் பண்ணணும். சஞ்சய் பசங்க யாரும் இங்கே வா, நீ வந்து வீடியோ போய் நான் எடுக்க நினைக்கிறேன், வாங்க வா. அதனால வா சஞ்சய். வாழை இலையிலே வச்சுட்டு வெள்ளம் வைக்க மேலே இங்கே வாடாங்க பாருங்கக்கா. டிவி ஆஃப் பண்ணு. வேறு என்ன பண்ணணும்? வத்தி ஏற்றணும். அடுத்தது இது உள்ள வைக்கணும். பொங்கல் மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கல் மாட்டு பொங்கல், மாட்டு பொங்கல், தரமான பொங்கல், தரமான பொங்கல், கேவலமான பொங்கல். பாத்திரம் தண்ணி பத்து போக தேங்காய் உடஞ்ச காய்கறி கீரை. பொங்கல் தரமான பொங்கல். தேங்காய் தண்ணி எனக்கு தான். அது வரைக்கும் வருது நேரம் இதில் வைக்கணும். நல்லா வந்துருக்கா? அதெல்லாம் வேறு என்ன பண்ணணும்? வேறு என்ன பண்ணணும்? அதுதானா? படிக்கலாம். பொங்கலோ பொங்கல். ஆமா பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், மாட்டு பொங்கல், பொங்கலோ கொடி வளரோ, கோழி குஞ்சு வளரு, கட்டி பெருங்க. பொங்கலோ பொங்கல், 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 பொங்கலோ பொங்கல். இந்த பக்கம் திரும்ப ஃபோட்டோ எடுக்கிறேன். கும்பிடு கும்பிடு, பெருசு விளையாட போயிடுது.
தென்காசி போயிருக்கு. இப்படிலாம் கும்பிட்றதா? நல்லா கும்பிடு. நல்லா வேண்டிக்கோ. வாங்க நல்லா வேண்டிக்க சாமி. சித்ரா வரத்த என்னது அம்மாவுக்கு நல்ல புத்தி வரணுமா? சரி அதையும் வேண்டிக்க, பரவாயில்ல. உன் பேச்சு டெய்லி கேட்கணுமா? சரி, வேற என்ன வேண்டுதல் வைக்கிற? சரி. ஹைவேஸ் ஒரு வழியாக பொங்கல் வச்சு முடிச்சாச்சு. 6 மணிக்கு அடுப்பை வச்சோம். அப்படி இப்படின்னு பொங்கல் முடிச்சிட்டோம். சூப்பராக வந்துச்சு பொங்கல். இதுதான் எங்கள் ஊர் பொங்கல். உங்கள் சைடில் எப்படி வைப்பீங்களோ வீடியோ பார்க்குறங்க மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். நானும் எல்லா வீடியோலையும் சொல்லிகிட்டே இருக்கேன், யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. கமெண்ட் பண்ணுங்கள். பொங்கல் ரெடி பண்ணிட்டோம். இப்போ உள்ளே போயிட்டு எல்லாேருக்கும் இலை போட்டு சாப்பாடு போட வேண்டியது தான். வாங்க, போயிட்டுருக்கு. வீட்டில் எல்லா இடத்துக்கும் போய் பொங்கல் தண்ணி தெளிக்கணும். பொங்கலோ பொங்கல், எல்லோரும் சாப்பிடுவாங்க. இடமா? விழுப்புரம் மாவட்டம். அவ்வளோதான். மீதி அட்ரஸ்லாம் நீங்களே கண்டுபிடிச்சிட்டு வாங்க. அவ்வளோதான். பொங்கல் பானை உள்ளே எடுத்து வச்சிட்டோம். பூஜை வெளியில் படையல் போட்டது எல்லாமே உள்ளே எடுத்து வந்து வச்சாச்சு. அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து சாப்பிட வேண்டியது தான். பேண்ட் போட்டுக்கோ. ஓகே, வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹைவேஸ், எங்கள் பொங்கல் எப்படி இருந்தது? சிறப்பாக இருந்ததுங்களா? உங்கள் பொங்கல் எப்படி இருந்ததுன்றதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்தவங்களுக்கும் வீடியோ பார்க்காதவங்களுக்கும் எல்லாருக்கும் தேங்க்யூ.